ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே டெய்லி நம்ம லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஏகப்பட்ட க்ளீனிங் ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த சப்பாத்திகள் வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். தோசைக்கல்லில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு நமக்கு பிடிக்குதோ அதே மாதிரி இப்படி வந்து யூஸ் பண்ணுற சப்பாத்தி கல்லுலையுமே ரொம்பவே வந்து அதிகமாக பிடிச்சிருக்கும். இப்படி எண்ணெய் பிசுக்கு வந்து பிடிச்சிருக்கும்போது, நம்ம இத வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு நாள் வந்து ஒதுக்காம, நம்ம எப்போவுமே சப்பாத்தி போட்டு முடிச்ச கையோட, அந்த ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம், அந்த கல்லு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம்லேயே நீங்க வந்து உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ரெகுலராகவே உங்களோட சப்பாத்தி கல்லுல இந்த மாதிரியான எண்ணெய் பிசுக்குகள் இல்லாம நம்ம வந்து சூப்பரா மெயின்டெயின் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாவே இருக்கும். க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து நார்மலா சப்பாத்தி கல் வந்து பாத்திரம் கழுவும்போது நம்ம அன்றைக்கி சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா அந்த கல்லையும் வந்து கழுவி வைப்போம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து நம்ம அதில் இருக்கிற கரைகள் எல்லாம் போகிற மாதிரி வந்து தேய்ச்சி கழுவ மாட்டோம் இல்லையா? ஆனால் நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி செஞ்ச கையோடையே உடனே வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும். அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து இப்படி பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு வந்துருங்க. இப்படி வந்து கத்தி யூஸ் பண்ணி எல்லா பக்கத்துலேயும் இப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிசுக்கு வருதுன்ட்டு. நானும் இந்த தோசைக்கல் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து கரை பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நைட்டில் வந்து வீட்டில் சப்பாத்தி செய்கிற வேலை இருக்கும். ஸோ அதனால இவ்வளோ கரை வந்து அதில் பிடிச்சிருக்கு. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு நாள் ஒதுக்கணும் அப்படின்னா இந்த கல் வந்து சூடாகி அதை வந்து நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் வந்து நம்ம ஆன்லேயே வச்சுருப்போம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கேஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே செலவாகும் இல்லையா? ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ரெகுலராக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். கத்தி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி டம்ளர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி விட்டு அந்த கரைகள் எல்லாமே. ஆனால் நீங்கள் கத்தி வந்து யூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு டம்ளரால் நமக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலர் நினைப்பீங்க இதே மாதிரி தோசைக்கல்லையும் நம்ம க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக க்ளீன் பண்ணலாங்க. ஆனால் தோசைக்கல் பொறுத்த வரைக்கும் நடுவில் நம்ம தோசை ஊற்றுறோம் இல்லையா? அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அவுட்டில் ஃபுல்லாக சுற்றி ரவுண்டாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் தோசைக்கல்லில் நடுவில் இந்த மாதிரி கத்தி போட்டு கீறினீங்க அப்படின்னா தோசை வந்து சரியாக வராது. ஸோ அதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கரை வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கல் சூடாக இருந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். உங்களோட கிச்சன் சிங்க் வந்து ரொம்பவே அழுக்கு அதிகமாக இருக்குது, எண்ணெய் பிசுக்கு வந்து ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு, இல்லை நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கிறீங்க அந்த டைமில் உங்களோட சிங்க்கை வந்து நல்லா பளிச்சுன்னு அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இந்த சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உங்களுக்கு வந்து புதுசு போல் மின்ன ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களோட சிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசு போல் இருக்கும். எந்த ஒரு விதமான கெட்ட வாடையுமே வந்து வராது. மழை நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி விட்டாலுமே ஒரு விதமான வாடை வந்து வந்துட்டுருக்கும். அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி அப்பப்போ உங்களோட சிங்கை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் போதும், நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பழைய இட்லி தோசை மாவு வந்து புளிச்சு போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு புளிப்பு ஏறிப்போய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி குப்பையில் கொட்டிடுவோம்ல. அந்த மாதிரி கொட்டாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் வேலைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட பாத்ரூம் டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக அந்த புளிச்ச இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஹார்பிக் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1½ ஸ்பூன் வரைக்குமே பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடா, இது 2த்தில் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா அதை வந்து ஒரு பழைய யூஸ் பண்ணாத ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து கலந்து விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லிக்விட் மாதிரி உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பர்னர் வந்து எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஒரு பழைய பிளாஸ்டிக் பவுலில் அந்த பர்னரை மாற்றிக்கிட்டு அதில் கொஞ்சமாக இந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்த பேஸ்ட்டை வந்து போட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது வந்து 10 நிமிஷம் ஊறுற கேப்பில் நம்ம அந்த மாதிரி நம்மளோட பாத்ரூம், டாய்லெட் அந்த பவுல் எல்லாத்தையுமே வந்து இதே பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்களோட பாத்ரூம் அந்த டாய்லெட் பவுலெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த உப்பு தண்ணி கரை மாதிரி அந்த கரைகள் வந்து படியுது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில், அது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு போயிடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கரை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதை வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் இதை வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அதை வந்து ஊற விட்டுருங்க. அது ஊறி ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திரும்ப ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு கரைகள் எல்லாமே வந்து விட்டு போயிடும். நான் இன்றைக்கி உடனே தான் அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண கையோடையே நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கரை வந்து முன்னாடி நான் காமிக்கும்போது நிறைய இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து விட்டு போயிடுச்சு. இந்த கரை வந்து போகிற அளவுக்கு நம்ம பளிச்சுன்னு தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா டைமும் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். நமக்கு கை வலியுமே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக ஓரளவுக்கு தான் நான் வந்து தேய்ச்சிருக்கேன். கண்டினியூஸாக நீங்கள் இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அந்த கரைகள் எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிருங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம ஊற வச்சு அந்த பர்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த கருப்பு கரை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு க்ளீன் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஹார்பிக்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால இது நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ மிஸ்ஸே ஆகாது. உங்களோட பர்னர் வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற பர்னர் வந்து ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது, கருப்பு கரை அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ப்ராசஸ் வந்து ராத்திரியில் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு காலையில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அந்த பர்னர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சோம் இல்லையா, அது ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு பழம்லாம் நம்ம வந்து ஜூஸ் போடணும் அப்படின்னா ஜூஸர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஒரு விஸ்க் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஜூஸ் போட்டு எடுத்துடலாங்க. இது வந்து உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து ஜூஸரில் வந்து போடுறோம் அப்படின்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த சொடெல்லாம் தனியாக எடுத்து அதுக்கப்புறமா ஜூஸரில் போட்டு நம்ம வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து டைம் எடுக்காது. அந்த விஸ்கை பொறுத்த வரைக்கும் நடுவில் வந்து வச்சுட்டு அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தோட பாதி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, நடுவில் வச்சுட்டு நல்லா ஒரு 4 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே உள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே இறங்கி வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லா பழத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி செய்யும்போது உங்களோட டைமும் மிச்சமாகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸரில் போடும்போது நமக்கு கரண்ட் பில் வந்து ஏறும். ஆனால் நம்ம இப்படி செய்யும்போது நமக்கு அந்த செலவுமே மிச்சமாயிடுங்க. ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லா பழத்தையுமே வந்து ஜூஸ் அந்த பிழிஞ்சு எடுத்துட்டேன். விஸ்க் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கிட்டு இந்த பழத்தை வந்து நல்லா வச்சு நசுக்கி விட்டிங்க அப்படின்னா, அதாவது நல்லா கசக்கி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸும் வந்து அடியில் இறங்கிரும். இதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜூஸை வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைனா தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.